நம்ம பைனாப்பிள் ஜாம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பைனாப்பிள் ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம், சீனி எடுத்து வச்சுருக்கேன், நெய், கொல்லங்கட்டை பருப்பு. இந்த பைனாப்பிளை நம்ம நல்லா தோல் உரித்து கட் பண்ணி வைப்போம். பைனாப்பிளை நம்ம இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை நம்ம மிக்சியில் போட்டு இப்போது அரைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிடணும். எந்த கிண்ணத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்து வைக்கிறீங்களோ அதே கிண்ணத்துக்கு 3/4 கிண்ணம் நீங்கள் சீனி போடணும். அடுப்பில் நம்ம ஒரு சட்டி வச்சுருக்கோம், அதில் கொஞ்சமாக இப்படி நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாகிட்டு, நல்லா நெய் சூடாகிட்டு கொல்லங்கட்டை பருப்பை இதுக்குள்ள போட்டுருங்க. இதை நம்ம நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். கொல்லங்கட்டை பருப்பு நல்லா வறுத்து எடுத்துட்டோம். நம்ம இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சிருக்கதை இந்த நெய்யில் இந்த மாதிரி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு கொஞ்சமாக இப்படி ஏலக்காய் போட்டுக்கோங்க. 1 கப் நம்ம பைனாப்பிள் எடுத்து வச்சிருந்தோம், 3/4 கப் நம்ம சீனி போட போகிறோம். பைனாப்பிள் அல்வா ஜாம் எவ்வளோ அழகாக வந்துட்டு. எம்ம இருக்கிற நெய்யை நீங்கள் போட்டுருங்க. நல்லா மொத்தமாக அப்படியே கிண்டி விடுங்க. கொல்லங்கட்டை பருப்பு போட்டுருங்க. நல்லா வத்தி வரங்கள் அழகாக கட்டியாக வந்துட்டு நீ இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. பாருங்க, கிண்டச்சில் இப்படி ஒட்டாமே வரணும். அப்போ அல்வா ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பைனாப்பிள் அல்வா நல்லா ரெடி ஆயிட்டு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.